Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே வாரத்தில் ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆச்சு சாம்பார் செஞ்சுருவாங்க. அடிக்கடிக்கு செய்கிறதுனாலையோ என்னவோ நிறைய பேருக்கு சாம்பார்னாவே பிடிக்காம போயிடுது. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஸ்டைலில் ஒரு முறை சாம்பார் செஞ்சு பாருங்கள். சாம்பார் வேணான்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்போ அல்லது துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்ட பிறகு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. பருப்பு கூட ரஃப்பாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கல் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு அப்புறம் கடைசியாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியோ அல்லது மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது மசிச்சு வச்ச இந்த பருப்பு கூட நம்ம காய்கறிகள் சேர்க்க போகிறோம். என்னென்ன காய்கறின்னா முள்ளங்கி, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ். உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கள்லாம் இருக்கோ அந்த காய்கள்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்காக பீட்ரூட், வெண்டைக்காய்லாம் சேர்க்கக்கூடாது, கலர் மாறிடும். அதனால தான் இப்போ காய்கள் எல்லாம் சேர்த்துட்ட பிறகு திரும்பவும் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த சாம்பாருக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு கடாய் நல்லா சூடான உடனே எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4 பல்லு பூண்டை நச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த தக்காளியை அப்படியே வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்த உடனே இதில் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம வேக வச்சுருக்க பருப்பு அண்டு காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லி இலைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரை சுட சுட சாதம், இட்லி, தோசை, ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ஒரு முறையாச்சும் சாம்பார் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.